மீனவ சொந்தங்கள் அங்க ஃபிஷ் இருக்குன்னு போறாங்க, மீன் இருக்குன்னு போறாங்க. வேற ஏதாச்சும் பெட்டர் ஆல்டர்னேட் பண்ண முடியுமா? வேற ஏதாச்சும் திட்டங்கள் கொண்டு வர முடியுமா? கேஜி பிஷிங்கை உருவாக்கலாமா? கடல் பாசி திட்டங்களை மேம்படுத்தலாமா? இல்ல ஆழ்கடல் படகுகளை இன்னும் அதிகப்படுத்தலாமா? சப்சிடிய இது போன்ற பல விஷயங்கள் அமைச்சர் முன்னிலையில் இருக்கு. அதனால் நிச்சயமாக இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொடுப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்திய கடற்படை நம்ம தமிழக மீனவர்களை காப்பாற்றுக்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான உறுதி தருவதற்கான உறுதி. இந்திய கடற்படையை பொறுத்த வரைக்கும் அவங்க நம்ம பார்டருக்குள்ளதான் அவங்க காப்பாற்ற முடியும். நம்ம பார்டரை தாண்டினா இந்திய கடற்படை என்ன பண்ண முடியுங்கன்னு இன்னைக்கு நம்ம பிரச்சனையே. நான் சொல்வது வேண்டுமென்றே எந்த ஒரு மீனவ சொந்தமும் வேண்டுமென்ற இன்டர்நேஷனல் பார்டரை தாண்டது இல்ல. அவங்களுக்கு மீன் பிடிக்கக்கூடிய கடற்பரப்பே ரொம்ப குறைவா இருக்கு. அதுதான் நம்ம ஆர்கியூமெண்ட். அதற்கான தீர்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நம்முடைய இந்தியன் கோஸ்ட் கார்டு எப்படி இன்டர்நேஷனல் பார்டரை தாண்ட முடியும்னா, நம்முடைய இன்டர்நேஷனல் பார்டருக்குள்ள ஸ்ரீலங்கன் நேவி வந்தாங்கன்னா நம்ம தட்டி தூக்கிட்டு வந்துருவோம். அப்படிலாம் யாரும் வர்றது கிடையாது. அதனால இன்னைக்கு மீனவ சொந்தங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷனுக்காக போராடி கொண்டிருக்கிறது தமிழக பாரதிய ஜனதா கட்சி. இதை முடிச்சுட்டு இங்க வரேன். ஆனா மக்கள் ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க. மக்கள் எல்லாமே ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க. இப்ப நாங்க கால் கடக்க மீனவர்கள் அழைத்து கொண்டு வந்து வாரம் டெல்லியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேத்து ட்ரெயின் விடுறோம். இன்னைக்கு மீனவ பிரச்சனையை தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கோம். போன வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வரக்கான முயற்சியில் இருக்கோம். போராட்டம் பண்றோம், கைதாகிறோம், டாஸ்மாக் ஊழலை பத்தி பேசுறோம், வீதி வீதியா போறோம். இது ஒரு அரசியல். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்துல 3 முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல். இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல. கட்சி ஆரம்பிச்சு எத்தனை முறை வெளியே வந்தீங்க, எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க, எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க. அதனால சகோதரர் விஜயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்கு. ஆனா களத்துல மக்கள் யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்றாங்க, ஒரு வாக்காளர் முடிவு பண்றாங்க, ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்றாங்க. எப்படி முடிவு பண்றாங்க? உங்களுடைய தொலைக்காட்சியில எல்லா கட்சியும் பாக்குறாங்க. வீரவசனம் மட்டும் பேசுறாங்களா, வாய்ச்சவடால் விடுறாங்களா, சினிமா டயலாக் பேசுறாங்களா, இது ஒரு கட்சி. களத்துல வேலை செய்யறாங்களா, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறாங்களா, மக்களோடு மக்களா நிக்கிறாங்களா, இது ஒரு கட்சி. அதனால யாரையும் இந்த நேரத்தில் நான் குறை சொல்ல, எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லட்டும். நான் சொல்வது கம்பாரிசன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்க எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்க. தமிழக அரசியல் களத்தில் கடந்த 4 ஆண்டுகள்ல அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சி. அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது? பாரதிய ஜனதா கட்சி. எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும்? பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல. கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டு இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்கல்ல. அதனால வாய்ச்சவடாலா, வெறும் பேச்சா, சினிமா டயலாகா, களத்துல வேலையா மக்கள் பாக்குறாங்க. ஏன்னா அதே டிவியில எல்லா தலைவர்களும் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம், உங்களுக்காக பணி செய்யறோம். மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி. நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டிக்காட்டுவதிலே, திருத்துவதில், மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வதில், தீர்வு கொடுவதில், போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதன்மையான கட்சியாக இருக்கு. விஜய் இன்னைக்கு சொல்றாரு, பிரதமர் பத்தி பேசுறாரு, ஒரே நாடு ஒரே தேர்தல் என நீங்க ஸ்டார்ட் செய்யும் போதே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார், தமிழ்நாடு நிறைய பேருக்கு தண்ணீர் காட்டி உள்ளது அப்படின்னு பிரதமரை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் விஜய். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு சகோதரர் விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் நடக்குது. தமிழகத்தில் நிறைய கேள்விகள் நீங்க கேட்டீங்க, சென்னையில் நடக்குது. இன்னைக்கு சகோதரர் விஜயாக இருக்கட்டும், அவரு கூட மேடையில பேசுறவங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கணும். அரசியல் என்பது வெறும் மைக் எடுத்து பேசிவிட்டு கை காட்டிட்டு போறது அரசியல் கிடையாதுங்கண்ணா. களத்துல நின்று வேலை பார்ப்பது அரசியல். நான் சகோதரர் விஜய் அவருக்கு ஒரு சின்ன அரசியல் பாடத்தை எடுக்கிறேன். 1973 கடைசியா டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது, இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் 2026 பேசுறோம். 1973 டீலிமிட்டேஷன் நடந்த போது சகோதரர் விஜய் நல்லா அவங்க கேட்டுக்கணும் அண்ணன், ஏன்னா சில அரசியல் புரிதல் அவருக்கு இருக்கணும். அன்னைக்கு இந்தியாவுடைய லோக்சபா சீட் 525 545 உயர்த்தப்படுகிறது. 1973 20 சீட் உயர்த்துறாங்க. 20 சீட்ல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கிடைச்சது? 0. அப்ப 20 சீட்டு உயர்த்தியும் 1973 தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட 73 கிடைக்கல.
டீலிமிட்டேஷன்ல. சில மாநிலங்களுக்கு 3 சீட் அதிகமாச்சு, சில மாநிலங்களுக்கு 2 சீட் அதிகமாச்சு, சில மாநிலங்களுக்கு 1 சீட் அதிகமாச்சு. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது யார்? காங்கிரஸ். தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூப்பிட்ட அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தமிழகம் சார்பாக 73 கூட்டத்துக்கு போனது யார்? கலைஞர் கருணாநிதி ஐயா. அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் கமிஷன் மீட்டிங் 1973 போய் இந்தியாவினுடைய லோக்சபா சீட் 20 உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞர் ஐயா தமிழ்நாட்டுக்கு 1 சீட்டு கூட வாங்கி கொடுக்கல. அப்ப நியாயப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்னா யாரு மேல வைக்கணும்? இதற்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது ஆட்சியில யார் இருந்தாங்க? அப்ப தண்ணி விஜய் அவர் யாரு காட்டணும்? காங்கிரசுக்கும் திமுகவும் காட்டணும். 2026 நாங்க பண்ற டீலிமிட்டேஷன் ஒருவேளை வரும் பொழுது குறைவா இருந்தா பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க, அண்ணா என்ன யூபி 10 கொடுத்தீங்க, தமிழ்நாட்டுக்கு 2 தான் கொடுத்திருக்கீங்க. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுறேன். அதனால சகோதரர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது ஒரு அரசியல் புரிதலோடு பேசணும். ஏன் அப்ப விஜய் அவர்கள் பிரதமரை இந்த கூட்டத்துல வந்து கடுமையாக விமர்சிக்கிறார்? அண்ணா இப்ப நான் அண்ணா புரிஞ்சுக்கிறேன். ஒரு பிரதமரை விமர்சிப்பதற்கு என்ன காரணம்? அண்ணே, அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரவுடி அடிச்சா தான் இன்னொரு ரவுடிய மக்கள் ரவுடின்னு ஏத்துக்குவாங்க. படத்து டைலாக் சொல்றேன். நான் டான் சும்மா இல்ல 10 டான் அடிச்சேன். இன்னைக்கு இவங்க எல்லாமே யாருன்னா அரசியல்ல யார் சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாங்க அவர்களை பத்தி பேசினா ஒரு மைலேஜ் கிடைக்கும். இன்னைக்கு ராகுல் காந்தி அவரை பத்தி விஜய் அவங்க பேச முடியுமா? பேச முடியாது. விஜய் அவங்க அங்க வந்துட்டு யாரை பத்தி பேச முடியும்? விஜய் அவர்கள் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் மேலதான் வைக்க முடியும். ஏன்னா மீடியா வெளிச்சம். அதற்காக பேசுறார். ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினா நான் பதில் சொல்றேன். 1973 டீலிமிட்டேஷன் சொன்னேன். தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல விஜய் சொல்றாரா? பதில் சொல்றேன் எவ்வளவு நிதி கொடுத்தோம்னு. இது என்னுடைய கடமை. அதனால தொடர்ந்து நான் சொல்லிக் கொண்டிருப்பது. அது மட்டும் இல்ல, இன்னொரு நண்பர் கேள்வி கேட்டீங்க உங்களை பத்தி எடப்பாடி அவர்கள் உங்களை பத்தி டிவி கேல வந்து இன்னதோ ஒண்ணு சொன்னாங்க அப்படி. ஆனா சகோதரர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தணும். ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு திறப்பு விழா நடத்தினதே சகோதரர் விஜய் தான். குருவி படத்துல சகோதரர் விஜய் அவர்கள் தான் ரெட் ஜெயின் மூவிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். இதான் ரெட் ஜெயின் மூவி, முதல் படமே நான் தான். சகோதரர் விஜய் அது மட்டும் இல்ல, ரெட் ஜெயின் மூவி பீஸ்டாக இருக்கட்டும், இன்னொரு படமாக இருக்கட்டும், அதனுடைய ப்ரொடக்ஷன் மட்டுமில்ல டிஸ்ட்ரிபியூஷன் ரெட் ஜெயின் தான் பார்த்துச்சு. நான் ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றேன். யாராச்சும் ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும். ரெட் ஜெயின் படத்தை முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு? இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, ஆதிக்கத்தில் இருக்குன்னா, உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா, ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டது யாரு? இன்னைக்கு எல்லாம் மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்கிலேயே டிவிக்கேல சில பேர் பேசுறாங்க. டிவிக்கேல சில பேர் பேசுறாங்க, அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படி. நான் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், தப்பா போயிருந்தேன். இன்னைக்கு டிவிக்கேல ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார். திமுகக்கு வேலை பார்த்தார் லாட்டரி பணத்தை வச்சு. திமுக இருந்து விசிகேக்கு தாவினார் லாட்டரி பணத்தை வச்சு. விசிகேல இருந்து இன்னைக்கு விஜய்க்கு தாவி இருக்கார். அவரோட ஐடியா என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்தை லாட்டரி விற்பனை கழகமா மாத்தணுங்கிறது அவர் ஐடியா. தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை, இத லாட்டரி விற்பனை கழகமா மாத்திட்டோம்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக இன்னைக்கு விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவங்க என்னைய பத்தி குறை சொல்றாங்க. தமிழ்நாட்டில் ஊழலை உடைத்து பேசுவதில் நம்பர் 1 பாரதிய ஜனதா கட்சி. மக்கள் மன்றத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. பிரச்சனைகள்ல மாட்டி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி. ஆளுங்கட்சியினுடைய வழக்கு, அவதூற பேச்சுக்கள். அதனால எங்களைய பார்த்து யாராவது டிஎம்கேக்கு ஆதரவா நாங்க செயல்படுறோம்னா நீங்க யோசிச்சுங்க அவங்க பேச்சு எப்படிப்பட்ட பேச்சு. கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி இபிஎஸ் வந்து அமித்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த உங்களுக்கு அதிமுகவுடனான ஒரு மோதல் போக்கு எப்படி போகும்? மோதல் போக்கு இல்லைன்னு நான் வந்து எதுக்குன்னே செருப்பெல்லாம் விட்டுட்டு எதுக்குன்னு ரோட்ல கூட பேசிட்டு இருக்கேன். என் கட்சியை வளர்த்தணும்னு நான் நிக்கிறேனே. என் தொண்டை செத்து போய் 50 வருஷம் 60 வருஷமா பிஜேபி வளருமா வளராதான்னு என் தொண்டை நின்னுட்டு இருக்கான். ஐ எம் ஆன்சரபிள் டு மை கேடர். என்னுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே மாநில தலைவராக என்னுடைய கட்சியை வலிமைப்படுத்துவதற்கு தான் நான் உழைக்கிறேன். அதே நேரத்தில் 2026 பொறுத்தவரைக்கும் ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். தமிழக மக்களுடைய நலன் சில நேரத்தில் கட்சியினுடைய நலனை விட முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அதனால என்னை பொறுத்தவரை எந்த பொறுப்பிலும் வேலை செய்வதற்கு நான் தயார். தொண்டனாக வேலை செய்வதற்கும் தயார்.
என்னால யாருக்கும் எப்பவும் பிரச்சனை வராது. கட்சி தலைமை அதிமுக கூட்டணியில் சேர்வதற்கு ஒத்துக்கொண்டால் அண்ணாமலை ஏற்றுக்கொள்வாரா? கட்சி தலைமை அண்ணாமலை ஏத்துக்கிறாரு, அண்ணாமலை ஏத்துக்கல அப்படிங்கிற பிரச்சனையே இங்க இல்லைங்கண்ணா. என்னுடைய வேலை என்னவோ அது தொண்டனாக கூட நான் செய்வேன். தலைவர் என்கின்ற பதவி இருந்தா தான் செய்யணும் என்கின்ற அவசியம் கிடையாது. அதனால் எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நாங்க எங்களுடைய தலைவர்கள்ட்ட சொல்லியிருக்கோம். தமிழக மக்களுடைய நலன் முக்கியமானது, முதன்மையானது. அதற்காக அண்ணாமலையை பொறுத்தவரை எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். தமிழ் முடிச்சிட்டு தமிழ் இஸ் ஓவர், இங்கிலீஷ் மைக் அண்ட் தமிழர் மேடம். தமிழ் முடிச்சுதா? அதிமுகவோட இணக்கமான போக்கு வந்து இந்த சன் டிவி அண்ணன் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு நிறைய விஜய் கேட்கிறாரு. அவங்களாலதான் வேணும். அண்ணா இங்க பாருங்க, நீங்க வந்து அமித்ஷாஜியை பாத்தீங்களான்னு கேட்டீங்க. நான் உங்களைய பார்த்தேன்னு சொல்ல பார்த்தனே சொன்னேன். அரசியல் பத்தி நீங்க பேசல, அமித்ஷாயை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பேசிருப்பாரு அரசியல் பத்தி. கண்டிப்பா ஒரு கட்சியில தலைவர்கள் தொண்டர்கள் என்ன பேசுறோம் அப்படிங்கறது எங்களுக்குள்ளேங்கண்ணா. கட்சியினுடைய வளர்ச்சிக்காக எந்த நேரத்துல கூட்டணியை பற்றி பேச வேண்டும் பேசுறோம், எந்த நேரத்துல நான் உங்ககிட்ட பேசணும் பேசுறேன். இப்ப அதற்கான நேரம் இல்லைங்கண்ணா. சுமூகமா அண்ணா இது சம்பந்தமா எல்லாம் சொல்லிட்டேன். புதுசா சொல்றோம்னா அலாவுதீன் அற்புத விளக்கு தினத்தந்தி பேப்பரை வாங்கிட்டு வந்து வேதாளம் முருங்குமரன் தான் சொல்லணும். நன்றிங்கண்ணா. தேங்க்யூ அண்ணா. மதுபான ஊழல் வழக்கு மக்களை திசை திருப்புவதற்காக அந்த மீட்டிங் நடத்தாங்க சார். தொகுதி மறுசீரமைப்பு மீட்டிங் நடத்தாங்க மக்களை திசை தலைவான தமிழ்நாட்டிலே சொன்னேன். அது ஒன்றும் விஸ்வரூபம் எடுக்காதே இருக்கு. எதுன்னு மதுபான ஊழல் அது விஸ்வரூபத்தில் தானே இருக்குது. அதெல்லாம் எங்க விஸ்வரூபம் இல்லாம அது திசை தொகுதி மறுசீரமைப்பு மேடம் பேசுவோம். மேடம் கேளுங்க அண்ணா. டெய்லி பேசிட்டு தானே இருக்கிறேன் அண்ணா. நீங்க டெல்லியில் எடுத்தால் தமிழ்நாட்டுக்கு தானே ஃபீடு போகுது. மேடம், you are aware, our Tamil brothers and sisters, fishermen brothers and sisters, of late, close to 100 people, they've got arrested by the Sri Lankan Navy. ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்த கேள்வி கேட்க போறீங்களா? அப்ப எடுத்துருங்க. ஹலோ கட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இங்கிலீஷில் ஜானாமலா இங்கிலீஷில் பேசிட்டு இருக்காரு, அது வேணுமா? Both have agreed. It's principle. After both of them meet, சொல்லிட்டேன். என்ன பண்ண முடியும்? எவ்வளவு நேரம் ஆச்சு? follow-up meeting happened with the fisheries minister. It was very, very not only was the union, the Rajya along with them the two ministers of state for fisheries and animal life conservation, along with the three of them, our honorable minister Murugan, 1.5 hours very private. We got all the ministers. They're very transparent.